நிறைய பேர் இந்த ரெசிபியை ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்காகவே சீரியல் எக் டோஃபு ரெசிபியோட வந்துட்டேன். ஹாய் வணக்கம். இந்த ரெசிபியை செய்யறதுக்கு நிறைய இன்கிரீடியன்ஸே தேவையில்லை. இந்த சமையலுக்கான இன்கிரீடியன்ஸ் அளவு எல்லாமே கேப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெஸ்தம் ஒரிஜினல் ஃபிளேவரோட எடுத்துக்கோங்க. இது கூடவே உப்பு சீனியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியா வச்சுக்கலாம். சோள மாவு, சால்டட் பட்டர், ரெட் சில்லி, பூண்டு, எக் டோஃபு அண்ட் கருப்பில. எக் டோஃபு வெட்டும் போது கொஞ்சம் மொத்தமாவே வெட்டுங்க, அப்போதான் பொரிக்கும் போது உடையாது. எக் டோஃபுவை சோள மாவுல நல்லா கோட் பண்ணிட்டு நல்ல சூடான எண்ணெயில ஒவ்வொரு பக்கமும் 2 நிமிஷத்துக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். எக் டோஃபுவை நல்லா குக் பண்ணிட்டா இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர்ல இருக்கும். அடுத்து அதே சட்டியில பட்டரை சேர்த்தோடனே அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம். பட்டர் நல்லா கரைஞ்சோடனே பூண்டு, கருப்பில, மிளகாவை சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கிட்டு சீரியலை சேர்த்துக்கலாம். சீரியலை சேர்த்தோடனே தீய லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம், இல்லனா நெஸ்தம் தீஞ்சிரும். கடைசியா பொரிச்சு வச்சிருந்த எக் டோஃபு சேர்த்து நல்லா பரட்டி எடுத்தா சீரியல் எக் டோஃபு ரெடி.